நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிண்டு வெளியில போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு. அதான். மருமகளே சொல்லுங்க அத்தை. அவங்க வெளியில போகிறதுக்கு, சுத்துறதுக்கு, சாப்பாட்டுக்கு, செலவு பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் இவங்க கையில நீ கொடுத்து அனுப்பு. அப்புறம் கேட்டுக்க, கணக்கு எல்லாமே சரியா இருக்கணும். சரிங்க அத்தை. போ வாங்க. அம்மா, ஒருவேளை நீங்க இந்த திருநங்கைக்காக இப்படி உங்க மகளை இழந்துராதீங்க. நிரந்தரமா என்னைக்குமே என்னோட நகைங்களை நான் யாருக்கு தர மாட்டேன். அப்புறம் அந்த பிரீத்தியையும் நம்ப முடியாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணி என் நகையை எடுத்துக்கலாம். இல்ல நான் என் நகைங்களை யாருக்கும் தர மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? எங்கேயாவது மறைச்சு வச்சிடணும். இந்த நகைங்க யாரு கணக்கும் படாத அளவுக்கு எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடறேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. அதுதான் சரியான இடம். அவ்வளவுதான். இந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டாக்ஸோட எல்லா லிஸ்டும் இருக்கு. அப்புறம் கபூர் சார் கிட்ட இருந்து ஒரு ஆர்டரும் வந்திருக்கு. நீ போ, நான் வரேன். சரிண்ணா. சித்தப்பா, என்னாச்சு? கணக்கில் 1.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது இல்லை. அதை நான் தான் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறது? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரிக்காக உழைச்சேன். ஆனால் அண்ணன் அவருக்கு நானும் ஒரு குடும்பஸ்தான், எனக்கு பொண்டாட்டி குழந்தையெல்லாம் இருக்குங்கிற விஷயமே மறந்து போச்சு. என் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர்கிட்ட கையேந்தி நிற்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் தப்பு நடந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் அருண், அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. டைம் கூட இல்லை. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதையாவது விற்று எப்படியாவது. சித்தப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் உங்கள் கூட இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை வர விட்டுருவானா என்ன? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நான் சொல்கிறது கேளுங்க. டென்ஷன் ஆகாமல் இருங்க. நான் அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் பேசுகிறேன். சரியா? அப்புறம் என்ன இருந்தாலும் சின்ன வயசில் நான் கேட்ட எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி கடனை இப்போ நான் தீர்த்துட்டு போகிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க. நான் அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் பேசுகிறேன். அப்படியே அர்ஜுன் தாஸ் ஒத்துக்கலைன்னா நாம 2 பேரும் சேர்ந்து என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போவோம். ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காம போயிடும். அருண், நிஜமாவா? ஆமாம் சித்தப்பா, டென்ஷன் ஆகாமல் இருங்க. பொறுமையின் பலன் இனிமையா இருக்கும்பா. எனக்கு ராவி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா பாருங்கப்பா. அவ அர்ஜுன் தாஸ் கிட்ட இருந்து அவளோட பங்கை கண்டிப்பா வாங்கியே தீருவா. சண்டை போட்டாவது வாங்கிடுவா. ஆமாப்பா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு தான் தெரியல, அவர்கிட்ட எதையும் ஒழுங்கா கேட்டா செய்ய மாட்டாரு. நான் கிளம்புறேன். அப்பா எங்க தான் போனாரு? எப்பதான் வருவாரோ? அப்புறம் இந்த ஆளோட பேச்சு இப்போதைக்கு நிக்காத போல இருக்கு. அண்ணா, காசு கொடுங்க. என்ன பாக்குறீங்க? காசு எடுங்க. நான் எது காசு கொடுக்கணும்? உழைச்ச காசு சும்மா கொடுத்துட முடியுமா? நாங்களும் உங்களை மாதிரி கஞ்சூஸ் கிட்ட காசு வாங்கி தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். காசை எடு. அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. காசு எடுங்க.
உங்க திருநங்கைகளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? காசு கூட போயிடுறோம். முடியாதுன்னு சொல்றேன்ல, போங்க. காசு எடு, போயிடுறோம். காசு எடு. அல்ல சார், இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு திருநங்கைங்க இல்ல. திருநங்கை இல்லையா? அப்ப நாங்க யாரு? தெரியாது. ஆனா திருநங்கைங்க உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க. அதாவது எங்க அத்தை மாதிரி. நீங்க எல்லாம் திருநங்கைங்கன்னு போய் சொல்றீங்க. அத்தையா? திருநங்கைய ஒருத்தரோட அத்தையா எப்படி பார்க்க முடியும்? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கச்சி, இந்த பையன் என்ன சொல்றான்னு கேள. இவனோட அத்தை ஒரு திருநங்கைன்னு சொல்றான். சரி, நீ சொல்லு, ஒரு திருநங்கை எப்படி அத்தையாக முடியும்? ஒருவேளை இவன் சௌமியா பத்தி பேசிட்டு இருக்கானா என்ன? சௌமியா பத்தின உண்மை இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து அனுப்பிடணும். நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, இந்த சின்ன பையனோட பேச்சை நம்பிட்டு இது பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. கிளம்புங்க, போலாம். வாங்க 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 வாங்க, நிறைய வேலை இருக்கு. அட, இவன் எங்க போயிட்டான்? சிண்டு, சிண்டு, உன்னை அங்கதானே உட்கார வச்சுட்டு போனேன். எங்க எதுக்கு வந்த? வேற என்ன பண்றது? யாராவது இவ்வளவு நேரம் ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்களா? நீ ரொம்ப பேசுற, கிளம்பு. சௌமியா. என்னங்க? சௌமியா, என் பேரை ஏல விட்டது போதும். என்ன விஷயம் சொல்லுங்க. சௌமியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கும் பானிபூரி வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லையே. பின்ன உனக்கு வந்து தெரியுமா, இன்னைக்கு ஃபேக்டரியில 4 ஒர்க்கர்ஸ் அவங்க பொண்டாட்டிய பிறந்த வீட்டுல இருந்து திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. எப்படின்னு சொல்லு. எப்படிங்க? நம்மளுடைய லவ் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமா. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதாவது நீங்க எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுவீங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிட்டு உங்க மனைவியை தொல்லை பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆமா சௌமியா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்படியே என்னால முடிஞ்சா அத நியூஸ் பேப்பர்ல கூட போட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன். இந்த பாலிடிக்ஸ் அப்புறம் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் விட்டுட்டு முழு பேப்பர்லயும் நம்ம லவ் ஸ்டோரி மட்டும்தான். நான் உங்களுக்கு பிடிச்ச புலாவ் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க, சரியா? நானும் கூட சேர்ந்து புலாவ் பண்ணட்டுமா? வேணாங்க, நீங்க போங்க. யாராவது வந்துட போறாங்க. பாருப்பா, அந்த வீட்டுல என்னடானா நாம 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செய்வோம். ஆனா இங்க மட்டும் யாராவது வந்துடுவாங்களா? இந்தாங்க புலாவ் பூரா நீங்களே செய்யுங்க, நான் போறேன். அம்மா, என்னாச்சுங்க? நீ இருக்கல்ல, என்னதான் என் மேல கோவப்பட்டாலும் கூட ரொம்ப அழகா இருக்க சௌமியா. டேய், 6 மணி ஆயிடுச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை, அதான் கணக்குல வித்தியாசம் வந்ததே, அந்த பணத்துக்கு என்ன சொல்ற? அதுக்கு என்ன பதில் சொல்ற சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா வீரா, அந்த 1.5 லட்சம் ரூபாய திருப்பி தர 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்தேன். நேரம் முடிஞ்சு போச்சு. எங்க பாருங்க அர்ஜுன்தாஸ், கணக்கு பார்க்கவும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா அருண். இந்த ஃபேக்டரி என் சொந்த உழைப்பால வந்தது. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சு சம்பாதிச்சது. அதனால முக்கியமான முடிவுகளை என்னையே எடுக்க விடு. இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இது சௌமியோட விஷயம் கிடையாது. சில விஷயங்கள்ல அவர் அப்பாவா இருக்கவர். நான் சொன்னது சரிதானே? சொல்லுங்க. அண்ணா, என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்ல, கவலைப்படாத. உன் பொண்டாட்டியோட நகை அடமான வை.